ஒரு தலைவர் சொன்னார், என்ன சொன்னாரு? அந்த கம்பிகளை எல்லாம், கொடி கம்பிகளை எல்லாம் பத்திரமா வச்சுட்டு போங்க, ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த கொடி கம்பங்கள் திருடு போகுதுன்னு பேசினார். இப்படி மாநாட்டை நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த முருக பக்த மாநாட்டை எதிர்த்தாங்க. இந்த கூட்டங்கள் தான் சொல்லுது எங்களை பார்த்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடுன்னு. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை கூட அதை அடுக்கி ஓரமாக வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள், சங்கிகள் நாங்க. மங்கி மாநாடு நடத்திருக்காங்க பல இடங்களில் இந்த திராவிட கூட்டங்கள். ராசா என்ன பேசினார் தெரியுமா? நெத்தியில பொட்டு வைத்து இந்துக்களுடைய சின்னங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் தரை வெட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப நெற்றியில பொட்டு வைக்கக்கூடியவர்களாக திமுக காரன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, அதனை இந்துக்களுக்கு ஆதரவானதா? நீங்க சொல்ற இந்த புரிதல் இங்க இருக்கிற இந்துக்களுக்கு இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருந்திருந்தா எப்படி திமுகவை ஜெயிக்க வைக்க போறாங்க? இந்தியா வாழ்றது யாரு? பாஜக. அப்ப இந்தியா முழுக்க மதவாதம் இல்லைன்னு சொல்லுங்க. பாஜக மதவாத கட்சின்றீங்க. அப்ப இந்தியா முழுக்க அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் மதவாதிகளா? மக்கள் மதவாதிகளா? முருக கடவுளை வந்து இங்கு மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, எதிர்க்கிறார்களா? ஆமா, ஒரு சாரார் மக்கள் வழிபடுற கடவுளாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா சார்? அவங்க அவங்களுடைய மத வழிபாடு. அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் எப்படி தமிழர்கள் ஆனாங்க? எங்களுடைய இலக்கு என்பது இனி வரக்கூடிய காலங்களிலே இந்து ஒற்றுமை, இந்து ஒற்றுமைக்கான வாக்கு வங்கி. இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி ஜமாத் முடிவு செய்கிறது. கிறிஸ்தவர்கள் யார் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி பிஷப்புகள் முடிவு செய்கின்றார்கள். ஏன் இந்துக்கள் மட்டும் இந்துக்களுக்கு எதிரானவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது? 2026 2036 எங்க இலக்கு அல்ல. இந்த தமிழகத்திலே இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம். திமுக எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையே காவடி தூக்க வைப்போம். இன்னைக்கு கிட்டத்தட்ட காவடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களே என்ன பண்ணுவோம்? அதை கூட எடுக்கலாம், அதை கூட மேற்கோள் காட்டலாம். நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருந்தா அவங்க ஏன் முருகமான நடத்த போறாங்க? அவங்க ஏன் நீங்க சொன்ன மாதிரி காவடி தூக்க போறாங்க, வேல் தூக்க போறாங்க? பொள்ளாச்சி சம்பவத்திலே கிருஷ்ண பரமாத்மா போன்ற லீலைகள் செய்யக்கூடிய விஷயம் என்று கிருஷ்ணரை இழிவுபடுத்திய தீவிரமணியை இன்றைக்கு வரைக்கும் சேகர்பாபு கண்டிக்கல, ஸ்டாலின் கண்டிக்கல, திமுக கண்டிக்கல. இவர்கள் எப்படி சார் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? விளக்கம் கொடுத்திருக்காங்க அதிமுக தரப்புல இருந்து. அந்த தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு முருக பக்தர்களாக போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்றாங்க. கூட்டணி கட்சிகளே அதை புறக்கணிக்கிறாங்க. அதை ஏத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிஜேபி அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இந்து மக்கள் கட்சிக்கு வந்திருப்பாங்க. சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதற்கென்று ஒரு கொள்கை உண்டு. கூட்டணியில் எல்லாம் இருந்திருந்தா அவங்களே லிஸ்ட்ல சேர்த்திருப்பீங்க சார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு பாரத மாதா செந்தில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முருகன் மாநாடு குறித்த பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். மாநாட்டு வேலைகளில் ரொம்ப பரபரப்பாக இருந்திருப்பீங்க, முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. மாநாடு ஒரு வழியாக நீங்கள் நினச்சபடியே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னமும் மாநாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, இது ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா அப்படிங்கிறது தான். இப்போ திமுக தரப்பில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்லாம் வந்து குறிப்பாக அழுத்தமாக சொல்கிறது இது அரசியல் மாநாடு தான், இது ஆன்மீக மாநாடெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் நீங்கள் ஆன்மீக மாநாடுன்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட அரசியலிலே ஆன்மீகத்திற்கு எதிரானவர்களை மக்கள் மத்தியிலே காட்டக்கூடிய பக்தி மாநாடு, ஆன்மீக மாநாடு, அப்படிதான் சொல்லணும். அதாவது அரசியல் தான் இன்றைக்கு நியமனம் பண்ணுது. யார? இந்த கோயில்களை யார் நிர்வகிப்பது? இந்து மதத்தினுடைய ஆலயங்களுடைய கட்டுப்பாடு என்பது அறநிலையத்துறை இருக்கிறது என்று சொன்னால், அந்த அறநிலையத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அப்ப அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலை பேசாமல் எப்படி நாங்கள் ஆன்மீக மாநாடு நடத்த முடியும்? எனவே அரசியலுக்குள்ளதான் இன்றைக்கு இந்த தமிழகத்தில் ஆன்மீகம் முடங்கி இருக்கு. அப்போது அரசியல் மாநாடு தான்.
அரசியல் ரீதியாக இந்துக்களுக்கு ஆன்மீகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை சொல்லக்கூடிய மாநாடு. நீங்க அரசியல் என்று சொன்னால் திமுக அது வீழ்த்தப்பட வேண்டும், திமுகவினுடைய கருணாநிதி பார்த்தீர்களா என்று பேசுவதோ, ஸ்டாலின் பார்த்தீர்களா என்று பேசுவதோ அல்ல. இந்து மதத்துக்கு எதிராக இருந்த ஈவேராவினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்துரைக்கக்கூடிய மாநாடு. திராவிடம் என்ற பெயராலே இந்த நாட்டிலே ஆன்மீகத்துக்கு எதிராக நடந்த கொடுமைகளை எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு. இதைத்தான் கேட்கிறாங்க. திராவிட ஆட்சியில எந்த இந்துக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் சொல்றாங்க, இல்ல பேசி இருக்கிறாங்க. அப்படி எந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை ஃபர்ஸ்ட் காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்கல்ல. எங்க நடந்திருக்கு? இப்ப நீங்க திருப்பரங்குன்றம், நம்ம அறுபடை வீடுகளுடைய முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை, அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவினுடைய வழிபாட்டில் நாங்கள் ஆடு இருப்போம் கோழி இருப்போங்கிற விஷயத்தை உருவாக்கினார்கள். நான் கேட்கிறேன், அறுபடை வீட்டு முருகனுடைய அந்த மலை மீது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தலாமா என்று சொல்லி இன்றைக்கு பேசுகிறார்கள் அல்லவா. நாங்கள் ஏதோ முருகன் மாடு நடத்தினால் அது அரசியல் மாநாடான்னு கேட்கிறவங்க, அப்படி கேள்வி கேட்டவர்கள் அன்றைக்கு சிக்கந்தர் அந்த தர்காவுக்கு சென்று ஆடு கோழிகளை பலியிடுவது என்பது நீங்கள் செய்யக்கூடாது என்று அறிக்கை விட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்களை கேட்கலாம். தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு பாதிப்புகள், சென்னிமலை என்கின்ற ஒரு முருகனுடைய மலை பாதிப்பிற்குரிய ஒரு விஷயமா இல்லையா, இல்ல மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா அப்படிங்கறத முதல்ல அதை ரொம்ப ஃபீல் பண்றவங்க யாரு? அங்க இருக்கிற மக்கள், பக்தர்கள், அங்க இருக்கிற முருக பக்தர்கள், உள்ளூர் மக்கள். திருப்பரங்குன்றத்துடைய மக்களுக்கு தான் யாருமே அந்த முதற்படை வீடு முருகன் அவங்களுக்கு தான் முதல் உரிமை உண்டா? முதல்ல ஃபீல் ஆகிறது அவங்க, முதல்ல பாதிக்கப்படுறது அவங்க தானே. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முருக பக்தராக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நீங்க இதை உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாவோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய விஷயமாவோ பார்க்காதீங்க. கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன், முருக பக்தன், முதற்படை வீடு ஆறுபடை வீடுக்கும் சென்று வரக்கூடிய பக்திமானாக இருக்கக்கூடிய முருக பக்தன், அந்த முதற்படை வீட்டிலே மேலே ஆடு சைவத்தை நாங்கள் அறுத்து தின்னுவோம், அந்த ரத்தத்தை மேலே மலையிலே சிந்துவோம், இது எங்களுடைய பழக்கம்னு ஒன்று சொன்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்க மலையை சுற்றி இருக்க வந்தா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா? நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதா? எங்களுடைய உணர்வுகளை, முருக பக்தர்களுடைய உணர்வை நாங்கள் வெளிப்படுத்தினா அது உள்ளூர் விஷயம் எப்படி நீங்க சொல்லலாம்? சரி, திருப்பரங்குன்றத்தை தாண்டி கூட எத்தனை இந்துக்கள் அந்த எதிர்ப்பை காட்டிட்டாங்க. அதுதான் நீங்க ஆர்கனைஸ் பண்ண அந்த அக்கேஷனை தவிர்த்து. அதாவது சார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உண்மையான எதிர்ப்புனா தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்திருக்கணும், மக்கள் சார்பில் இந்து முருக பக்தர்கள் சார்பில் நடந்திருக்கணும். அப்படி எதுவும் நடக்கல. நீங்க ஆர்கனைஸ் பண்ற அக்கேஷன்ஸ் தான் நடந்திருக்கு. இந்துனுடைய அடிப்படையை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். மத ரீதியாக கோயில்கள் இடிக்கப்படுகின்றன பல இடங்களிலே. எத்தனை இந்துக்கள் ஒன்று சேர்கிறார்கள்? ஆனால் அந்த கோயிலினுடைய அந்த கும்பாபிஷேக நிகழ்வு என்று சொன்னால் லட்சம் லட்சம் ஒன்று கூடுகின்றார்கள். இந்துவினுடைய அடிப்படை என்பது ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறது. நீங்க இந்துக்களுக்கு எதிராக இன்றைக்கு திராவிடர் கழகங்கள் பல மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக எத்தனை பேர் சேர்றாங்கன்னு பார்த்தா குறைவாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்துக்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை வழிநடத்துவதற்கு யார் இருக்காங்கன்னு அவங்க தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது இந்து முன்னணியோ, இந்து மக்கள் கட்சியோ, இந்து அமைப்புகளோ ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது தான் அவர்கள் ஒன்று சேருவார்கள். இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், சிஏஏ பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்ப இதே மாதிரி இன்னைக்கு வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. மக்களா வந்தாங்க? அமைப்புகள் தானே நடத்துச்சு. எங்க எடுத்தாவது பொதுமக்கள் நடத்தினாங்களா? முஸ்லீம்கள் நடத்தினாங்களா? அரசியல் கட்சிகள் முன்னெடுத்துச்சு. அப்ப அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் மதத்துக்காக அவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய உரிமை. நாங்க எங்க மதத்துக்கு, எங்க முருகப்பெருமானுக்கு, எங்க முருகப்பெருமானுடைய கோயில்களுக்கு பிரச்சனை, கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அநியாய ஆக்கிரமிப்பு நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் எங்கள் மக்களை, இந்துக்களை, முருக பக்தர்களை ஒன்று திரட்டி ஒரு பக்தி மாநாடை நடத்தினா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு எங்களுக்கு எங்கள் மீது வீசப்பட்ட சேறு எவ்வளவு தெரியுங்களா? கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் அந்த மாநாட்டை நடத்தியதை இன்றைக்கு உலகமே பார்த்தது. ஒரு தலைவர் சொன்னார், என்ன சொன்னாரு? அந்த கம்பிகளை எல்லாம், கொடி கம்பிகளை எல்லாம் பத்திரமா வச்சுட்டு போங்க, ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த கொடி கம்பங்கள் திருடு போகுதுன்னு பேசினார். இப்படி மாநாட்டை நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த முருக பக்த மாநாட்டை எதிர்த்தாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலையும் வாழத்தாறு, ஒவ்வொரு மாநாட்டிலையும் இளநீ, இதையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய இந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் மாநாடு நடத்திருக்கு. இந்த கூட்டங்கள் தான் சொல்லுது எங்களை பார்த்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடுன்னு. சார், போலீஸே இல்ல சார் எங்க மாநாட்டினுடைய உட்ல இருக்கக்கூடிய பந்தல்ல. முழுக்க முழுக்க பாதுகாத்தது பக்தர்கள். பக்தர்களுடைய பாதுகாப்போடு, இயக்கங்களுடைய தொண்டர்களுடைய பாதுகாப்போடு ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் இல்லாம நடத்தி முடிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னு சொன்னா அங்கு குப்பை மேடாக இருக்கும். எது? இந்த சனாதன ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய மாநாடு, இங்க இந்த திராவிட மாநாடு எல்லாம் ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை கூட அடுத்த அரை மணி நேரத்தில் அதை அடுக்கி சுத்தமாக அதை ஓரமாக வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள், சங்கிகள் நாங்க. இதுதான் சங்கி மாநாடு.
அந்த மங்கி மாநாடு நடத்திருக்காங்க. எங்க பல இடங்களில் இந்த திராவிட கூட்டங்கள் எப்படி நடந்திருக்கு, எவ்வளவு சண்டைகள், சாப்பாட்டு பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டு அந்த பிரியாணி பந்தலையே என்ன பண்ணாங்க, உணவு கூடத்தையே அடிச்சு தும்சம் பண்ண திராவிட கூட்டம் சொல்லுது சார் எங்களை பார்த்து. இது முருக பக்தர்களுடைய மாநாடு, இது முருகன் நடத்திய மாநாடு. இல்ல இந்து முன்னணி ஒருங்கிணைத்தது. இல்ல எஸ் எஸ் இப்போ இந்து முன்னணியில இருந்து நீங்க நடத்துனீங்க அப்படிங்கிறது அண்ட் அது ஆன்மீக ரீதியில அது பார்க்கிறதுன்றது அண்ட் முருக பக்தர்களாக எல்லாரும் ஆதரவளிக்கின்றது அப்படிங்கிறதோட தான் இங்க இருக்கிற மக்களோட ஆதரவுன்றது இருக்கு. ஆனா இதை இந்த கூட்டத்தை நீங்க வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துவீர்கள், இல்ல இந்துக்கள் ஓட்டுகள் கன்சாலிடேட் ஆகி தங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நகர்ந்தீங்கன்னா இங்க நெகட்டிவான பதில்கள் தான் மக்கள் தரப்புல இருந்து இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பப்ளிக் பைட் போயிருக்கோம், முருக பக்தர்கள் கிட்டே தான் கேட்டிருக்கோம். ஆனா இதை நீங்க முருகனை எதுக்கு அரசியல் இழுக்கிறீங்கன்னா அவங்களோட முதல் கேள்வியா இருக்கு. நீங்க அந்த முருக பக்தர் சொன்னது மக்கள் தான், முருக பக்தர்கள் தான். என்ன கேட்கணும்னா, ஐயா நீங்க முருக பக்தர் தானே, சென்னி மலையில வந்து அந்த மலையை வந்து இயேசுவின் மலை என்று சொல்லி ஒரு பாதிரியார் போய் அங்க ஜபம் பண்ணாரு, இது சரியா, இது நியாயமா, இதற்கு உங்களோட பதில் என்னன்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம்னு அவர் பொங்கி இருப்பாரு. நீங்க என்ன தெரியுமா கேட்டிருப்பீங்க, இந்த பிஜேபி காரங்க, இந்து முன்னணிக்காரங்க, இந்து மக்கள் கட்சிக்காரங்களாம் உங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மாநாடு நடத்துறாங்க கேள்வி கேட்டிருப்பீங்க. அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் பக்திக்காக எங்களுக்கு இன்னைக்கு பிஜேபி இருக்கோம், இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி இருக்கோம், இந்து முன்னணி இருக்கோம், இன்னும் 100 வருஷம் கழிச்சு எது இருக்குன்னு தெரியாது. எங்கள் முருக பக்தியும் முருகனுடைய ஆலயங்களும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அப்ப இது ஆன்மீகத்தை காப்பதற்கான மாநாடு தான். ஆமா. அப்புறம் இதுக்கு அண்ணாமலை அவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு முன் பின் அப்படின்னு தான் இப்ப இங்க இருக்கிற அரசியல் இருக்குன்னு சொல்றாரு, அரசியல் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க ஆன்மீகம்னு எதுக்கு இந்த இடத்துல அரசியலை பத்தி பேசுறீங்க? அதாவதுங்க, அரசியல் என்று சொன்னால் நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் இருக்கு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை தான் திரும்பவும் சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறை என்பது யார் கையில் இருக்கு? ஆட்சியாளர்கள் கையில் இருக்கு, தமிழக அரசு கையில். அந்த ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யார்? அரசியல்வாதிகள். அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இந்த தமிழகத்தில் இல்லை. நீங்க அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க சொல்ற திராவிடம் இங்க வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானதாக இல்லையே அப்படிங்கறதானே சேகர் பாபு சொல்றாரு. திராவிட ஆட்சியில, திமுக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கோம், எத்தனை கோயில்ல அன்னதான கூடங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை கோயில்கள்ல மருத்துவமனைகள் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், கட்டமைப்புகளை உயர்த்தியிருக்கோம், இப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட்டே போட்டார். அந்த வீடியோவும் இருக்கு, நீங்களும் பார்க்க முடியும். இதையெல்லாம் பண்றது திராவிட மாடல் அரசு தானே அப்படின்னு ஒரு மேற்கோள் கட்டுறாரு. ஆன்மீகத்துக்கு எங்க நாங்க எதிராக இருந்திருக்கோம், அப்படி இருந்திருந்தா நீங்க இப்படி முருக பக்தர் மாநாடு நடத்தியிருக்க முடியாதுன்னு கேட்கிறாங்க. கரெக்ட் தானே அது? அதாவது ஆன்மீகத்துக்கு எதிராக அவர்கள் இல்லை 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 என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கட்சியை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் ராசா என்ன பேசினார் தெரியுமா? நெத்தியில பொட்டு வைத்து இந்துக்களுடைய சின்னங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் கரை வெட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப நெற்றியில பொட்டு வைக்கக்கூடியவர்களாக திமுக காரன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, அதனை இந்துக்களுக்கு ஆதரவானதா? கனிமொழி பேசினார்களே, திருப்பதி உண்டியலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எதற்கு கன்னு துப்பாக்கி, பெருமாளுக்கு பக்தி இல்லையான்னு கேட்டாரு, அதென்ன இந்துக்களுக்கு ஆதரவானதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் பேசினாரு, பெங்களூர்ல நடைபெற்ற கூட்ட நெரிசலிலே உயிரிழந்து விட்டார்கள். இந்த நிகழ்வு பற்றி கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களை பற்றி தான் பேச வேண்டும். பகுத்தறிவு மிக்க தமிழ்நாட்டில், பகுத்தறிவு மிக்க இந்த நாட்டில் இந்த கோயில்ல போய் கூட்டம் சேர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதெல்லாம் வந்து மிக வருத்தமாக இருக்குன்னு பேசினார் மனோ தங்கராஜ் என்கின்ற கிறிஸ்தவர். இது இந்துக்களுக்கு ஆதரவானதா திமுக பண்ணது? இன்றைக்கு ராமாயணத்தை பற்றி இழிவாக இன்னொரு அமைச்சர் பேசினார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 200-300 ஆண்டுகளாக கோயில்களை இடித்த, அந்த வருஷமா இருந்த கோயில்களை இடிச்சோம் டிஆர் பாலு பேசுறார். சார், ஒவ்வொருவருமே இந்துக்களுக்கு எதிராக திமுக பேசிட்டு இருக்கின்ற ஆதரவானவர்கள். நீங்க சொல்ற இந்த புரிதல் இங்க இருக்கிற இந்துக்களுக்கு இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருந்திருந்தா எப்படி திமுகவை ஜெயிக்க வைக்க போறாங்க? இந்துக்களோட ஓட்டுகள் இல்லாமலா திமுக ஜெயிச்சிருச்சு? சார், அப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா முழுக்க மதவாதம் இல்லைன்னு ஒத்துப்பீங்களா? ஏன்னா இந்தியாவை ஆள்றது யாரு? பாஜக. அப்ப இந்தியா முழுக்க மதவாதம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா இருக்கு. பாஜக மதவாத கட்சின்றீங்க. அப்ப இந்தியா முழுக்க அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் மதவாதிகளா? மக்கள் மதவாதிகளா? சார், அரசியல் வாக்கு என்பது வேறு இல்லன்றாங்க. இல்ல, நீங்க புரிதல் இல்ல. தமிழ்நாட்டு மக்களை போல அங்க புரிதல் இல்ல அப்படின்னா என்ன புரிதல் இல்ல? அதனால தான் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்ப தமிழ்நாட்டை தாண்டி எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கோ அங்க இருக்கக்கூடிய மதவாதிகள் அப்படின்னு நீங்க வந்து நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்களா? மதவாதிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பகுத்தறிவற்றவர்களாக. அதே தான் நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டில் இந்துக்களை ஏமாளிகளாக, கோமாளிகளாக இழிவுபடுத்தக்கூடியவர்களை புரிந்து கொள்ள முடியாத தமிழ்நாட்டிலே இந்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சொன்னா எடுத்துப்பீங்களா? எனவே உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? சார், உண்மை என்னன்னா தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்துக்கள் என்றைக்குமே இன்னைக்கு உலகத்தினுடைய வரலாற்றில் இந்தியாவுடைய வரலாறு என்ன சார்? எந்த நாட்டையும் போய் நம்ம அழிக்கல. இந்த நாட்டை சார்ந்த, இந்த மண்ணை சார்ந்த, இந்த பாரத நாட்டை
நாட்டை சார்ந்த இந்த மன்னர்கள் எல்லாம் உலக நாட்டில் போயிட்டு என்ன பண்ணார்? ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு? அங்கு கோயில்களை கட்டினார், அங்கு குளங்களை வெட்டினார், அங்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ராஜ்யத்தை உருவாக்கினார், நல்ல ஆட்சியை உருவாக்கினார்கள். ஆனால் இந்த நாட்டை அடிமைப்படுத்திய வந்த முகலாயர்களாக இருக்கட்டும், டச்சுக்காரர்களாக இருக்கட்டும், அல்லது ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர் என்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செஞ்சாங்க? இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டினார்கள் சார். இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி தான் வேணும்னு யார் சொன்னா? ஈவேரா சொன்னார். இங்கிலாந்தில் இருந்து கொண்டு இந்த சென்னை மாகாணத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி யார் சொன்னார் சார்? ஈவேரா சொன்னார். இல்ல, ஒரு வரலாற்று அறிஞர்கள் சொல்ற ஒரு விஷயம் தான். நீங்க யார் யாரெல்லாம் இப்ப சொல்றீங்களோ அவங்களாம் இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மதங்கள்லாம் இந்தியாவுக்கு இருந்து வந்திருக்கு, சரிங்களா? அவங்க வந்ததுனாலதான் சூழ்ச்சிகள் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் அதற்கு முன்னாடியே மதங்கள் வந்து விட்டது அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா? இப்போ வரலாற்று ஆய்வுப்படி தோண்டி துருவி பார்த்தா இந்துக்கள் அப்படிங்கறதே வந்து இங்க இந்தியாவில் கிடையாது. அவங்களும் இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான். இந்தியான்றது எப்ப இருக்கு சார்? இந்தியான்ற பெயர் சொல்றீங்களா இல்ல இந்த நிலப்பரப்பு? இந்தியான்ற நிலப்பரப்பு இல்ல இந்தியான்ற பேர் அது கோடிக்கணக்கான வருஷங்களா இருக்கு. இந்தியான்ற பேர் இருக்கா? எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும். இந்து என்பது நீங்க வரலாற்றுல ஆய்வு கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்துங்கிறது இப்ப கொஞ்ச நாளா வந்துச்சுன்னு. இந்தியான்ற பேர் எவ்வளவு நாளா இருக்கு சார்? இந்த பெயர்கள் மாறுபடலாம், ஆனால் அந்த வாழ்க்கை முறை என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கம் உருவானது 1450 வருடங்கள், 5000 ஆண்டுகள் இந்த தமிழினம் இருக்கிறது. அப்ப அந்த 1450 வருடங்களுக்குள்ள வந்தக்கூடிய இஸ்லாம் எப்படி பெரிய மதமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கிறிஸ்தவம் எப்படி இந்த உலகத்தினுடைய பெரிய மதமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே ஒவ்வொரு காலங்களிலே இந்து என்கின்ற பெயர் எங்களுக்கு வந்ததே தவிர எங்களுடைய பண்பாடு காலங்காலமாக இருந்து வருகிறது. நீங்க சொல்ற இதே வரலாற்று தரவுகளை திரும்பி பார்க்கும் பொழுது இங்க தமிழர்களே இந்துக்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது. தமிழர்களா முஸ்லிம்களா? கிறிஸ்தவர்களும் கிடையாது, முஸ்லிம்களும் கிடையாது. தமிழர்களுக்கு என்று ஒரு தனி பழக்க வழக்கம் இருந்தது. நீங்க சொல்ற இந்த முருகனே இந்து கடவுள் கிடையாது. என்ன கடவுள் சார்? இந்துக்களா? இது காலப்போக்கு சார். இது வரலாற்று தரவுகள் இருக்குங்க சார். நானே சில ஹிஸ்டரி ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் இன்டர்வியூ லிங்க் கூட உங்களுக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க நீங்க. எல்லாமே காலப்போக்கில் இங்க வந்து அவர்களுடைய ஒரு புராண கதைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அதில் இங்க இருக்கிற தமிழ் கடவுள்கள் விழுங்கப்பட்டார்கள். அதுல சேர்த்து அவர்கள் புனைவு கதைகள் உருவாக்கினார்கள். இப்படிங்கிறது தான் இருக்கிற வரலாற்று தரவுகளும் கூட. அதை எடுத்து வச்சு பேசலாமா? அப்ப அது சரியா இருக்கும். நான் சொல்லட்டுமா? விழுங்கி விட்டார்கள்னு சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் முருகரை ஏற்றுக்கொண்டார்களா, விழுங்கி விட்டார்களா? கிறிஸ்தவ மக்கள் அவங்க மாற்று மக்கள் வழிபடுற கடவுளாக பார்க்கிறார்கள். நான் கேக்குது பதில் சொல்லுங்க. இங்க இருந்து ஏதோ ஒரு நாட்டில இருந்து வந்த மக்கள் இங்க கிறிஸ்தவர்களாக சில பேரை மாற்றிட்டாங்க. இங்க தமிழ் கடவுள் முருகன் என்பவர் இருக்கிறார் நீங்க தானே சொன்னீங்க. அந்த முருக கடவுளை வந்து இங்கு மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, எதிர்க்கிறார்களா? ஆமா, ஒரு சாரார் மக்கள் வழிபடுற கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா சார்? அவங்க அவங்களுடைய மத வழிபாடு. அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் எப்படி தமிழர்கள் ஆனாங்க? ஒண்ணு. இரண்டாவது, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் உருவ வழிபாட்டை ஒழிக்க வேண்டும், சிற்கு ஒழிப்பு மாநாட்டை இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தியிருக்குன்னு சொன்னா குர்ஆனினுடைய நம்பிக்கையின்படி இங்க உருவ வழிபாடு கூடாது. அப்ப முருக வழிபாடு என்பது கூடாது. அப்ப அவங்களும் தமிழ் கடவுள் முருகனை விழுங்கி விட்டார்கள். ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? விழுங்கி விட்டார்கள்ன்றது வேற சார். அவங்க விழுங்கி விட்டார்கள்னா நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, ஒரு தமிழ் கடவுளை இந்து கடவுளாக இது பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இந்து கடவுளாக நாங்கள் இன்றும் வழிபட்டு வருகிறோம். திருத்தி விட்டீர்கள். அப்படி இன்றும் வழிபட்டு வருகிறோம். இன்றும் அவருக்கு கோயில்கள் கட்டி அந்த கோயில்களில் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவருக்கான நம்பிக்கையை நம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எதிரிகள். ஆனால் இங்கு இருந்த மக்கள் இங்கிருந்து வேறு மதத்துக்கு சென்று விட்டார்கள். சென்றவுடன் இந்த வழிபாட்டை, இந்த கோயிலை புறக்கணிக்கிறார்கள். அங்கு செல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து நல்லவர்கள், முருக கடவுளை காக்கக்கூடியவர்களா? என்ன சார் நீங்க லாஜிக் சொல்றீங்க? நீங்க இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் பேர்ல சொல்லக்கூடிய இந்த டீக்காக்காரன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, வரலாற்று திருமுருகாற்றுப்படைன்ற இதுலயே முருகனுக்கு அசைவம் படைக்கப்பட்டதெல்லாம் இருக்கு சார். அசைவம் படைக்கப்பட்டதுன்னா நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த நாடே வந்து நம்ம காட்டில் இருந்து வாழ்ந்தவர்கள் சார். நான் உங்களையும் கேக்குறேன், என்னையும் கேக்குறேன். காட்டில் இருந்து வாழ்ந்தவர்கள், காட்டுல எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டான். இன்னைக்கு அடிச்சு சாப்பிடுறோமா? இன்றைக்கு நாம வந்து விவசாயம் செய்து விவசாயத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று இருக்கலாம். இன்றைய காலகட்டங்களிலே மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம வந்து விட்டோம். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டாம் என்கின்ற அளவுக்கு நாம் இன்றைக்கு என்ன பண்ணிட்டோம்? வாழ்க்கை முறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் கறி படைச்சோம். இப்போ என்ன கறி படைக்கணுமா முருகருக்கு? இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு வைதிக முறை அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒரு தனித்துவமா இருக்கிற தமிழ் கடவுளை இது பண்றாங்க, அபகரிக்கிறாங்க. சரி, இப்ப தங்களுக்கானதா தன்வயப்படுத்துறாங்க. வீரமணி என்ன பண்ணுங்க,
கரியை வச்சு கும்பிடக்கூடிய முருகப்பெருமான வழிபட சொல்லுங்க சார். நீங்க எந்த ஒரு கடவுளும் இல்லை, எந்த சிவபெருமானும் இல்லை, எந்த விதமான குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய கடவுள்களும் இல்லை என்று பேசக்கூடியவர்கள் தான் இந்த திராவிடத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தானே இந்த திராவிடத்தை சார்ந்தவர்கள். அவங்க என்ன கறி வைக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாங்களா? அது திராவிட கடவுள் தமிழ் கடவுளாக இருந்தா வீரமணி நேரத்துக்கு கறி வச்சு முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டாமா? திராவிடவாதிகள் சொன்னதை நான் சொல்ல, நான் வரலாற்று அறிஞர்கள் சொல்றதை நான் சொல்றேன். அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படிதான்ப்பா நீங்க ராமரை கையில் எடுத்தீங்க, ஆனா ராமர் பிறந்த மன்னன் அயோத்தியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலையே. ஃபைசாபாத் என்பது அயோத்தி பிறந்த அந்த ஃபைசாபாத் இஸ்லாமியர்கள் 70% வசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதற்குள்ள இருக்கக்கூடிய அயோத்தி என்பது சின்ன நகரம். அடிப்படையே தெரிய மாட்டேங்குது. அடிப்படையிலே ஃபைசாபாத் என்பது பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு பகுதி. அரசியல் என்பது வேறு விதமாக இருக்கும். அரசியல் ரீதியாக இப்ப நான் கேட்கிற தமிழ்நாடு என்பது திராவிட மண், திமுகவினோட கோட்டன்றீங்களா? கருணாநிதி மட்டும் தான் கடந்த கால தேர்தலில் ஒரு முறை ஒரே ஒரு ஆளா வெற்றி பெற்றிருக்கார் தெரியுமா? வெற்றி பெற்றிருக்கார். ஒரே ஒரு அவர் மட்டும் தான் வெற்றி பெற்ற வரலாறுலாம் உண்டு. அப்ப திமுகவினோட கோட்டை, திமுக திராவிட கோட்டையில என்ன ஆச்சு? ஓட்ட வந்துச்சா சார்? அரசியல் என்பது சில காலங்களிலே அந்தந்த காலகட்டங்களில் சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும். அதனால ராமரை வச்சு ஓட்டு வாங்கணும்னாக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் ராமர் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது 400 ஆண்டு கால கனவு, பிஜேபியினுடைய கனவு என்று இப்ப நீங்க சொல்றீங்களா? 400 ஆண்டு காலம் துளசிதாசர் வாழ்ந்த காலத்தில் இருந்து எங்களுடைய கனவு. அப்ப அந்த கனவை இன்றைய காலகட்டத்தில் நிறைவேற்றி இருக்கும் என்பது எங்களுக்கு வெற்றியை தவிர அந்த ஃபைசாபாத்ல ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமல்ல. ராமர் கோயில் கட்டப்பட்டது என்பது எங்களுடைய வெற்றி. அதே போல தமிழகத்திலே முருகப்பெருமானுடைய இந்த திருப்பரங்குன்றம் காக்கப்பட்டிருக்கின்றது. லட்சோப லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அந்த திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாப்போம் என்று சொல்லி ஒன்றிணைந்த பக்தர்கள் கூட்டம். இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இப்படிதான் நாங்க பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க நடத்துனது சொன்னீங்க, இப்போ இந்துக்களுக்கான ஆன்மீகவாதிகளுக்கான பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்யறது, அவர்களுக்கு எதிரான அவர்கள் செய்வதெல்லாம் சொல்லி பண்ற ஒரு மாநாடாக தான் ஆன்மீக இருந்தது அப்படின்றது. பட் இதுல மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் உலக அளவில் இந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் 230 கோடி இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 200 கோடி இருக்கிறாங்க, நாத்திகவாதிகள் அதாவது இந்த கடவுளை வழிபடாதவங்க 190 கோடி இருக்கிறாங்க, இந்துக்கள் 120 கோடி இருக்கிறாங்க. இதை சொல்ற வரைக்கும் ஓகே. பட் ஓகே, ஒரு கவுண்ட் எடுத்திருக்கிறார், ஓகே அப்படின்னு சொல்லலாம். 2050ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் பெருவாரியாக இருப்பார்கள் அப்படின்னு உலகம் முழுவதும் இருப்பார்கள்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த வகையில் இந்துக்களின் எண்ணிக்கையை குறையாமல் பாதுகாத்துக்கணும் இப்படின்னு சொல்றது இது இஸ்லாம் மீதான வெறுப்பு தானே. இதை போய் ஒரு ஆன்மீக மாநாட்டில் சொல்றதுன்றது எப்படி சரியாகும்? அதாவது என்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று நான் சொல்வது என்பது மற்ற குழந்தைகள் எல்லாம் படிக்கக்கூடாது, மற்ற குழந்தைகள் எல்லாம் அவர்களை விட அவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்வதாக அர்த்தமா? எங்களுடைய இந்த பண்பாட்டு கூறுகளாக இந்து என்கின்ற அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மதமாற்றம் என்கின்ற பல்வேறு வழிகளிலே பல்வேறு யுக்திகளிலே இந்த நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நீங்க பாகிஸ்தான் என்கின்ற நீங்க சொல்றீங்களே எதிர்ப்புன்னு ஏதோ பேசிட்டார் அண்ணாமலை, அது முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாவாதான்றீங்களே. இந்த நாடு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது பாகிஸ்தான் என்கின்ற நாடு இந்தியா என்கின்ற நாடு உருவாச்சு. பிரிவினையின் பெயரால் மதத்தின் பெயரால் உருவாச்சு பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானிலே இருந்த இந்துக்களுடைய சதவிகிதம் 12% மேல் இருந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை சதவீதம் இருந்திருக்கணும்? அப்ப அதை வச்சு நான் கேட்கிறேன், அப்ப பாகிஸ்தான்ல யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நிச்சயமாக அங்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு. அப்ப இந்தியாவுல யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? அததான் இப்ப நீங்க பாத்தீங்களா, நீங்களே வாய் விட்டு மாட்டிக்கிட்டீங்க. அதத்தான் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, யாரு பெருவாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதை தாண்டி சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதுதான் அரசினுடைய கடமை. அதைத்தான் தமிழக அரசு செய்கிறது, மத்திய அரசு அதை தவற விடுகிறது அப்படின்றாங்க. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அங்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. நீங்க சொல்றது மாதிரி இருந்தா இந்த தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலோ என்ன இருக்கணும்னா இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். இங்கு குறையவில்லை, இந்த நாட்டில் அதிகரித்திருக்கின்றது. சுதந்திரம் கிடைத்த 1947 இருந்த சதவிகிதத்தை விட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு இந்த 2011 சென்சஸின் படி இங்கே அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் எப்படிங்க நீங்க இந்துக்களையோ அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தப்புன்னு சொல்ல முடியும்? எஸ், அதே போலதான் நீங்க இந்த விஷயத்தை சொல்றதுனால கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரசினுடைய அபிஷியல் பேஜ்லயே ஒரு கருத்து கணிப்பு அல்லது ஒரு சர்வே எடுத்ததே போட்டிருந்தாங்க. அதன்படி பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்
மத ரீதியிலான வெறுப்பு பேச்சை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2014க்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பாஜக தான் செஞ்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்களே இஸ்லாமியர்கள் குறித்து பேசுவதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் அது விமர்சிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். நிறைய டிபேட் ஷோல பங்கேற்று இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி பார்க்கிறது? அது நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர்களா தானே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது நீங்க 11 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே, மோடி ஆட்சியிலே எத்தனை இடங்களிலே இஸ்லாமிய கலவரங்கள் அல்லது இந்துக்களுடைய கலவரங்கள், எத்தனை இடங்களிலே குண்டுவெடிப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த கால 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை விட மிக 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 குறைவு. ஏனென்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்திலே காங்கிரஸ் ஆண்ட போது எப்படி இருந்துச்சு, இப்ப இந்த 11 வருஷத்துல இப்ப எப்படி மாறி இருக்கு. அப்ப நக்சலைட்டுகள் மிகப்பெரிய பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த நக்சலைட் பயங்கரவாதத்திலிருந்து இந்த நாட்டை மீட்டிருக்கின்றார் மோடி. உல்ஃபா என்கின்ற மிகப்பெரிய பயங்கரவாதம் எங்க, கிழக்கு மேற்கு பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாகாலாந்து, மிசோரம் இந்த பகுதிகள் எல்லாம் என்ன இருந்தது, உல்ஃபா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு இருந்துச்சு. இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அதையெல்லாம் ஒடுக்கி மிகப்பெரிய பாதுகாப்பான நாடா மாத்திருக்கு சார். நீங்க ஏதோ மத பயங்கரவாதம்ன்றீங்க. எந்த இடத்திலும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொள்வதில்லை. அந்த அளவுக்கு இந்த நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாளனாக மோடி தான் இருந்துட்டு இருக்காரு தவிர, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த நாடு முழுக்க இருந்துச்சு. காஷ்மீர்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இருந்துச்சு. இதுதான் உண்மை. நீங்க அது எப்படி நீங்க வந்து ரெண்டு மதங்களுக்கு இடையே மோதல்களும் வெறுப்பு பேச்சும், என்ன சார் வெறுப்பு பேச்சு? ஓவைசி என்கின்ற ஒரு நபர் சொல்றார், 15 நிமிடம் நீங்க காவல்துறையெல்லாம் நீங்க அமைதிப்படுத்தி வைங்க, நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்களை எல்லாம் சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? இப்போ அதுதான் வெறுப்பு பேச்சு. அப்போ வட இந்தியாவில் இந்த மாட்டிறைச்சி கொண்டு போற இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறது, ஊபியில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த மதம் சார்ந்து புல்டோசர் கலாச்சாரம் அப்படிங்கிறது, அதையும் காங்கிரஸ் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இல்லாமல் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறதுனால தான் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி குழந்தைகள், தமிழ்நாட்டில் பெண்கள், மாணவிகள் பாலியல் ரீதியான பலாத்காரங்களுக்கு உள்ளாகிறார்கள் அல்லவா? இதற்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க சார். ஓ, அப்ப அந்த புல்டோசர் வச்சு அங்க நடந்த ஒரு மாமிசத்தை அரசு கிடையாதா? பீஃப் நடத்திய ஒரு நிகழ்வு தடுக்க வேண்டியது அதிகாரம் வச்சிருக்கோம். சொல்றேன், நீங்க சொல்றீங்க இல்லையா? கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். நான் புல்டோசர்னு வரவே இல்ல. ஒரு நிமிஷம், நான் நீங்க சொன்னதுக்கு வந்துறேன். இல்ல, நீங்க சொன்னதுக்கு நான் வந்துறேன். நீங்க சொன்னது போல இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு அது அவர்கள் தான் செய்றாங்களான்னு கேட்டா இல்லன்னு சொல்லலாம். ஆனா பொறுப்பு அரசு ஏத்துக்கணும் தான். இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசு ஏத்துக்கணும் தான். ஆனா திமுக அதே போல தான் அங்கேயும் இருக்கீங்களா? அதே போல தான் அங்கேயும் சார் திமுக தான் காரணம் கேள்வி கேட்டீங்களா? இது வரைக்கும் யாரையாவது திமுக காரங்களை பார்த்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கற்பழிப்புகள் எல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்பீங்களா? தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மாட்டுக்கறிக்காக நான் கேட்டிருக்க வேண்டும், இதற்கான விளக்கம் கொடுங்கன்னு தான் கேட்பீங்களே தவிர திமுக தான் கற்பழிப்பதற்கு காரணம் சொல்லி கேட்பீங்களா? சொல்லுங்க சார். அப்படி அவங்க பண்ணிருந்தா கேட்கலாம். இல்ல தடுக்க வேண்டிய இடத்துல அப்புறம் நீங்க பீஃப் என்பது பிஜேபி காரன் வந்து அடிச்சு கொன்னானா? மாட்டுக்கறி எடுத்துட்டு போனாங்க பிஜேபி காரன் அந்த கட்சி சொல்லி அடிச்சு கொன்னானா? நீங்க அப்படியே பிஜேபி பாஜக ஆளு மாநிலங்கள்ல தான் சார், அதே திமுக ஆளுற மாநிலங்கள்ல இந்த கொடுமைகள் நடக்குது, அங்க இருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் நடக்குது. இந்த கொடுமைகள் களையப்பட வேண்டும் என்பதற்காக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது பொதுவான விஷயம், அரசு சார்ந்த விஷயம். நீங்க அதை எங்களுடைய கட்சி எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி நீங்க சொல்றது எந்த வித நியாயம்? ஒண்ணு. இரண்டாவது, புல்டோசர் விஷயத்துக்கு வருவோம். புல்டோசர் என்பது அங்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அங்கு பல ரவுடிகள், இந்து என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய பல்வேறு ரவுடிகள் கூட தொடர்ந்து அந்த மக்களுக்கு அச்சுறுத்தல். சார் துப்பாக்கி வச்சுட்டு சுத்தி இருந்தா சார் யூபி முழுக்க. முலாயம் சிங் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? முழுக்க 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 அந்த மாநிலம் முழுக்க துப்பாக்கி கலாச்சாரம், ரவுடிகளின் கலாச்சாரம். பூலான் தேவி என்கின்ற மிகப்பெரிய பயங்கரவாத ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சண்டை போடக்கூடிய அளவில் இருந்த பெண்மணிகள்லாம் எங்க இருந்துச்சு? அந்த துப்பாக்கி கலாச்சாரம் யூபியில் இருந்துச்சு சார். இன்றைக்கு அந்த ரவுடிகள், அந்த சமூக விரோதிகள், அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை, அவர்கள் சொத்துக்கள், இப்ப இங்க தமிழ்நாட்டில் தான் கோயில் அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க? ஆக்கிரமிப்பு தான் அடிச்சாங்க. தமிழ்நாட்டில் தான் பில்டிங் அடிக்கிறாங்க. இப்ப அனகாபுத்தூர்ல என்ன சார் அடிச்சாங்க? பொக்லைன் அடிக்காம போய் இங்க ஸ்டாலின் ஐயா வந்து கையில போய் உடைச்சாரா? இல்ல உதயநிதி ஐயா போய் எல்லா சவுத்தையும் குத்தி உடைச்சாரா? ஜேசிபி பொக்லைன் தானே உடைச்சாங்க. அங்க உடைச்சா மட்டும் உங்களுக்கு வந்து என்னமோ மதவாதம்ன்றீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக அனகாபுத்தூரிலே இருக்கக்கூடிய அங்க வசிக்கக்கூடிய மக்கள் இந்துக்களுக்கு எதிராக இந்த திமுக அரசாங்கம் உடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? என்ன சார் நியாயம் இது? எதுக்கு எடுத்தாலும் ஜேசிபியை வைத்து உடைத்தார். யாருக்கு? ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்றினார். இதுதான் அங்கு பண்ணார் யோகி. இங்கேயும் அதை தான் சொல்றாங்க திமுக. எனவே அதை ஒரு பார்வையிலும் இதை ஒரு பார்வையிலும் பார்ப்பது என்பது திட்டமிட்டு பிஜேபிக்கு எதிராக பரப்பக்கூடிய வதந்திகள். ஓகே, நிறைவாக ஒரு விஷயம், இந்த முருகன் மாநாடு எப்படி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா 2026? ஏன்னா இது வந்து ஒரு நாள் கூத்து தான் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. அங்க வந்த கூட்டம்லாம் கூட்டப்பட்ட கூட்டம், அதெல்லாம் ஒன்றும் அதனால வாக்குகள்லாம் கிடைக்க போறதில்ல, அது ஒரு நாள் கூத்து அப்படிங்கிறாரு. நீங்க இதை வச்சு 2026ல என்ன ஹோப்ல இருக்கிறீங்க? 2026 அல்ல எங்களுடைய இலக்கு. எங்களுடைய இலக்கு என்பது இனி வரக்கூடிய காலங்கள்
காலங்களிலே இந்து ஒற்றுமை, இந்து ஒற்றுமைக்கான வாக்கு வங்கி, இது எங்களுடைய இலக்கு. இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி ஜமாத் முடிவு செய்கிறது. கிறிஸ்தவர்கள் யார் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி அத்துணை மறை மாவட்டத்தினுடைய பிஷப்புகள் முடிவு செய்கின்றார்கள். அவர்கள் சபைகளிலே சொல்லுகின்றார்கள். மோடி அவர்கள் ஏரோப்ளைன்ல போகும்போது விபத்துக்குள்ளாகணும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய பாதிரியார் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர்களுடைய ஊழியத்தில். அப்பா, இவர்கள் எல்லாம் மத சார்ந்து அவர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுது ஏன் இந்துக்கள் மட்டும் இந்துக்களுக்கு எதிரானவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்துக்களுக்கு ஆதரவானவர்களுக்கு மட்டுமே இந்துக்கள் ஓட்டு போட வேண்டும் என்கின்ற இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கை தவிர 2026 2036 எங்க இலக்கு அல்ல. இந்த தமிழகத்திலே இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம். இந்த திமுக எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையே காவடி தூக்க வைப்போம். இன்றைக்கு கிட்டத்தட்ட காவடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களே என்ன பண்ணுவோம், அதை கூட எடுக்கலாம், அதை கூட மேற்கோள் காட்டலாம். நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருந்தா அவங்க ஏன் முருகமான நடத்த போறாங்க, அவங்க ஏன் நீங்க சொன்ன மாதிரி காவடி தூக்க போறாங்க, வேல் தூக்க போறாங்க. இன்றைக்கு இந்துக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. இந்துக்களுடைய பாரதிய ஜனதா கட்சி 11% வாக்குகள் இந்த தமிழக மண்ணிலே பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்துக்களுக்காக நாங்கள் போராடி பெற்றிருக்கக்கூடிய விழிப்புணர்வு. அரசியல் ஓட்டு மட்டும் பிஜேபிக்கு வரல. தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உயிரிழந்த இந்து இயக்க தலைவர்களுடைய தியாகம் தான் சார் இன்னைக்கு பிஜேபிக்கு 11% ஓட்டு. எனவே நீங்க ஏதோ இந்துக்களுடைய ஓட்டு வங்கி ஒருங்கிணைக்காது, நிச்சயமாக ஒருங்கிணைக்கப்படும். இன்றைக்கு எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலும், நீங்க எவ்வளவு கோயில்கள் நிகழ்ச்சிகள், எவ்வளவு கோயில்கள் சார்ந்த விஷயங்களை செய்தாலும், இந்துக்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த நேரத்திலே சேகர்பாபு குரல் கொடுத்தாரா என்று சொன்னால் குரல் கொடுக்கவில்லை. திமுக குரல் கொடுத்ததா என்று சொன்னால் திமுக குரல் கொடுக்கவில்லை. பொள்ளாச்சி சம்பவத்திலே கிருஷ்ண பரமாத்மா போன்ற லீலைகள் செய்யக்கூடிய விஷயம் என்று கிருஷ்ணரை இழிவுபடுத்திய கி வீரமணியை இன்றைக்கு வரைக்கும் சேகர்பாபு கண்டிக்கல, ஸ்டாலின் கண்டிக்கல, திமுக கண்டிக்கல. இவர்கள் எப்படி சார் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? எனவே இவர்கள் முழுக்க 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 இந்து விரோதிகள், இந்து துரோகிகள், இந்து எதிரிகள். இவர்களுக்கு எதிரான சூரசம்ஹாரம் தான் நேற்று நடைபெற்ற மிகப்பெரிய மாநாடு. பகிரங்கமாக சொல்கிறேன். அந்த மாநாட்டில் நீங்கள் நிறைவேற்றின தீர்மானங்களை அதிமுகவை ஏற்றுக்கலன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதிமுக தரப்புல இருந்து. அந்த தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு முருக பக்தர்களாக போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளோதான் அப்படின்றாங்க. அது கூட்டணி கட்சிகளே அதை புறக்கணிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிஜேபியில் சேர்ந்திருப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்து மக்கள் கட்சிக்கு வந்திருப்பாங்க. சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதற்கென்று ஒரு கொள்கை உண்டு. அவர்கள் இதுவரைக்கும் இந்துக்களுக்கு எதிராக எந்த விதமான பிரச்சாரமோ அவர்கள் கட்சி சார்ந்தவர்களே பேசவில்லை. கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தா அவங்களே லிஸ்ட்ல சேர்த்திருப்பீங்க சார். அவர் திராவிடம் என்று சொல்லலாமே தவிர, ஆனால் திமுக காரங்க மாதிரி மேடை மேடையாக ஒவ்வொரு பகுதியாக சென்று இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை. திகாவுக்கு ஆதரவாக இவர்கள் என்ன பண்ணல, இவர்கள் மேடைகளில் பேச வைக்கல. அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்கும் போதும் சரி, திகாவை என்னவா வச்சிருப்பாங்க, அவர்கள் ஒரு திராவிட கழகம் என்று வைத்திருப்பார்களே தவிர அவர்களுக்கு மேடை போட்டு தரமாட்டார்கள். கி வீரமணிக்கு மேடை போட்டு கொடுக்கிறது, சுபவீரபாண்டியனுக்கு மேடை போட்டு கொடுப்பது, சுந்தரவெளி அவர்களுக்கு மேடை போட்டு கொடுப்பது, இன்னும் இந்துக்களுக்கு இழிவானவர்களுக்கெல்லாம் மேடை போட்டு தரக்கூடிய வேலையை திமுக செய்து. எனவே இது அதிமுகவுக்கு எதிரானதோ அல்லது அதிமுக கொள்கைகளுக்கு எதிரானதோ என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய ஒரே கவலை, இந்து மதத்துக்கு எதிராக எந்த கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கையை வீழ்த்தப்பட வேண்டும். முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய வெற்றி. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வைத்து மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை, பாக்கியத்தை இந்த தமிழ் மண்ணிலே, ஆன்மீக மண்ணிலே, புண்ணிய மண்ணிலே, சித்தர்கள் மண்ணிலே, இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் மண், நாயன்மார்கள் மண்ணிலே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்கின்ற மன திருப்தி ஐயா வீரத்தரவி ராமகோபாலன் அவர்களுடைய கனவு நினைவாயிருக்கின்றது. இந்த மாநாட்டில் முருக பக்தர்கள் மாநாடு என்பது சாதாரண மாநாடு அல்ல. இதே மாநாடு பழனியில நடத்தினார்கள். மக்களை அங்கிருந்து வண்டி வச்சு என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூட பசங்களை கொண்டு உட்கார வச்சாரு. யாரு? சேகர்பாபு. அதிகாரத்தை பயன்படுத்தி. ஆனால் இது முருக பக்தர்களுடைய உணர்வு. முருக பக்தர் சாரசாரையா வண்டிகள் வந்துச்சு. அவ்வளவு லட்சம் மக்கள், 7 நாட்களும் லட்சம் மக்கள் சென்றிருக்கின்றார்கள். அப்ப இத்தனை ஒரு வெற்றி என்பது முருக பக்தர்களுடைய வெற்றி, இந்துக்களின் வெற்றி, சங்கிகளின் வெற்றி, எங்களின் வெற்றி, இந்து இயக்கங்களின் வெற்றி, இந்துக்களுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளின் வெற்றி. ஐயா ராமகோபாலன் அவர்களும் ராஜகோபாலன் அவர்களும், ஏனென்று சொன்னால் ராஜகோபாலன் அவர்களை இதே மதுரை மண்ணிலே
வீட்டு வாசல்ல வெட்டி கொண்டார்கள் ஜிகாத் பயங்கரவாதிகள். எனவே இவர்களிடமிருந்து இந்த தமிழ் மண்ணை காக்கக்கூடிய ஒரு வெற்றி மாநாட்டை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வெற்றியா நாங்கள் பார்க்கிறோம். சேகர் பாபு அவர்களுக்கு பயம் வந்து விட்டது, ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதற்கு தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காமல் முருகர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த சூரன், இந்த பத்மன் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஓகே சார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இது நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. முருகனுடைய திருவிளையாடல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.